வணக்கம். இணைந்திருப்பது இலங்கை முதல்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடின் சிந்துஜன். அமெரிக்கா, ஐரோப்பா அதே போன்று மத்திய கிழக்கில் இருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி ஆணைக்குழு முன் ஆஜர். மாவத்தகம பகுதியில் சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய மூவர் கைது. இலங்கையில் உள்ள தமது படகுகளை விடுவிக்க கோரி தமிழகத்தின் 6 மாவட்ட மீனவர்கள் போராட்டத்தில். தொடர்வது விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பாரிய ஊழல் மோசடிகள் தொடர்பாக விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் இன்றும் ஆஜராகினார். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது சுயாதீன தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான தேர்தல் பிரசார விளம்பரங்களில் இடம்பெற்ற நிதி மோசடி தொடர்பிலான விசாரணைக்காக முன்னாள் ஜனாதிபதி அழைக்கப்பட்டிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி உள்ளிட்ட குறிப்பிட்ட தேர்தல் பிரசார விளம்பரங்களுடன் தொடர்புடைய தரப்பினர் சம்பவம் தொடர்பில் தங்களின் சாட்சியங்களை வழங்குவதற்காக கால அவகாசம் கோரியிருந்தனர். இதன் பிரகாரம் பிப்ரவரி மாதம் 18, 19, 25 மற்றும் 26 ஆகிய நாட்களில் இதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குவதாக ஆணைக்குழுவின் செயலாளர் ரெசில் டி சில்வா தெரிவித்திருந்தார். குறிப்பிட்ட 4 நாட்களில் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முழுமையாக நிறைவு செய்வதற்கு எண்ணியுள்ளதாக பாரிய ஊழல் மோசடிகள் தொடர்பாக விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் சுட்டிக்காட்டினார். மாவத்தகம தல்கஸ்பேட்டிய மொராக தோட்ட பகுதியில் 13 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிறுமியின் சடலம் மீட்கப்பட்ட வீட்டின் உரிமையாளரும் சந்தேக நபர்களில் அடங்குவதாக பலிசூடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான ருவன் குணசேகர குறிப்பிட்டார். உயிரிழந்த சிறுமியின் வீட்டிலிருந்து சுமார் 700 மீட்டர் தொலைவில் உள்ள மற்றொரு வீட்டிலிருந்து நேற்றிரவு 7 மணி அளவில் சடலம் மீட்கப்பட்டது. சிறுமி நேற்று காலை முதல் காணாமற் போயிருந்த போதிலும் சடலமாக அவர் மீட்கப்பட்ட பின்னரே போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட வீட்டின் முன்பகுதியில் இரத்தக்கரைகள் காணப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சடலம் நிலவிரிப்பொன்றில் சுருட்டி வைக்கப்பட்டிருந்ததாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். சம்பவம் தொடர்பில் மாவட்டகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாங்கள் காலையில் வேலைக்கு போகும்போது பிள்ளை வீட்டில் இருந்துச்சு. பால் எடுத்து வச்சுட்டு நாங்கள் வேலைக்கு போயிட்டோம். எங்களோட பிள்ளை 9 மணிக்கு வீட்டை விட்டு போன பிள்ளை காணான்னு சொல்லி எனக்கு 12 மணிக்கு நான் சாப்பாட்டுக்கு வரும்போது தான் தெரியும். அதிலிருந்து நாங்கள் இது வரைக்கும் தேடி 5 மணிக்கு தான் இந்த இடத்துல போய் பாருங்கன்னு சொல்லி எங்களுக்கு சுற்று வட்டாரத்தில் உள்ளவங்க எல்லாரும் சொன்னாங்க. நாங்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து தோட்டத்து காவக்காரரோட இந்த வீட்டு உள்ளுக்கு நுழைஞ்சு பின் கதவால உள்ளுக்கு வந்து நாங்கள் தேடிக்கொண்டு போகும்போது எங்களுக்கு பால்வாளி இருந்தது உள்ளுக்கு. அந்த பால்வாளியை எடுத்துட்டு பால்வாளி மட்டும்தான் அங்கனைக்கு இருந்துச்சு. நாங்கள் அதுக்கு பிறகுதான் சுத்தி வட்டாரத்தில் உள்ளவங்க எல்லாம் தேடி இதை கண்டுபிடிச்சி எங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க. எந்த பிள்ளைய போல இன்னும் எத்தனையோ பிள்ளைகள் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாகிருச்சு. அது இனிமேலாவது எங்களுக்கு தடுத்து கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்கிறேன். என் பிள்ளைக்காக மட்டும் இல்ல, இந்த ஊர்ல உள்ள பிள்ளைங்க அவ்வளவுக்கு என் பிள்ளைக்கு மாதிரியே எனக்கு எல்லாம் உதவி செஞ்ச மாதிரி இந்த அநியாயத்தை அழிச்சு விடுங்க. எதை செஞ்சுமே வேலையில இந்த அநியாயத்தை இது வரைக்குமே யாருமே அழிக்கல. கட்டாயம் அழிக்கணும். கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் ரவீந்திர விஜய குணவர்தன மல்வத்து மற்றும் அஸ்கரிய விகாரிகளுக்கு சென்று ஆசீர்வாதம் பெற்றார். கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் ரவீந்திர விஜய குணவர்தன மல்வத்து பீடத்தின் தேரர் தீப்பட்டுவாவை ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார். அதனையடுத்து கடற்படை தளபதி அஸ்கரிய பீடத்தின் கலகம ஸ்ரீ அத்ததசி தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார். இதன்போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு கடற்படை தளபதி பதிலளித்தார். நாட்டிற்குள் போர் ஆயுதங்கள் வருவதனை கட்டுப்படுத்துவது எமக்கு அவசியமாக உள்ளது. அந்த கடமையை நாங்கள் சரியாக செய்கின்றோம். அதற்காக வருமானம் கிடைக்குமானால் அந்த வருமானத்தை அரசாங்க ஒன்றிணைந்த நிதியத்திற்கு வழங்குவோம். මෙන්න දැන් ලැබුණු පුවතක්. අමරිකානු ඩොලර් බිලියන 1.2ක ආයෝජන ශ්‍රී ලංකාවට ලැබී ඇතැයි මුදල් අමාත්‍ය රවි කරුණානායක මහතා පවසනවා. අමාත්‍යවරයා මේ බව අනාවරණය කළේ කොළඹදී පැවති ප්‍රවෘත්ති සාකච්ඡාවකට එක්වෙමින්. මෙම තත්ත්වයේ යටතේ ජාත්‍යන්තර මූල්‍ය අරමුදලෙන් ණය මුදලක් ලබා ගැනීමේ අවශ්‍යතාවයක් මතු නොවනු ඇතැයිද අමාත්‍යවරයා මෙහිදී පෙන්වා දුන්නා. මුදල් අමාත්‍යවරයා තවදුරටත් පැවසුවේ ටින්මාලු මිලෙහි වෙනසක් සිදු නොවන බවයි.
Speaking at a media briefing in Colombo, Minister of Finance Ravi Karnanayaka said that Sri Lanka has received $1.2 billion in investments. The minister added that under this situation, Sri Lanka will have no need to obtain a loan from the International Monetary Fund. The minister further added that the price of canned fish will remain unchanged. $1.2 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடுகள் இலங்கைக்கு கிடைத்துள்ளதாக நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். இந்த நிலைமையின் கீழ் சர்வதேச நாணய நிதியத்திடம் கடன் பெற்றுக் கொள்ள வேண்டிய தேவை எழவில்லை எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். டின்மீன் விலையிலும் மாற்றம் ஏற்படாது எனவும் இதன்போது நிதியமைச்சர் மேலும் கூறியுள்ளார். மேலும் சில உள்நாட்டுச் செய்திகள். வாழ்விற்காக போராடிக் கொண்டிருக்கும் பல்லாயிரம் முன்னாள் போராளிகள் எம்மிடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மறந்துவிட முடியாது. வாழ்வே போராட்டமாகிய இவர்களின் வாழ்வு கேள்விக்குறியாக மாறியுள்ளது. மன்னார் தட்சணா மருதமடு பகுதியில் வசித்து வருகின்றார் முன்னாள் போராளியான செல்லத்துறை தவரண்ணம். இறுதி யுத்தத்தில் கையினை இழந்தாலும் நம்பிக்கையினை இழக்காது இவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். புனர்வாழ்வளிக்கப்பட்டு விடுதலையாகிய இவருக்கு குடும்பமே உறவாக காத்திருந்தது. உதவியாரமற்ற நிலையில் நம்பிக்கையை மூலதனமாக கொண்டு முன்னேறிவிடலாம் என்ற முயற்சியில் இறங்கியுள்ளார் தவரண்ணம். சிறிய கடை மூலம் கிடைக்கின்ற நாளாந்த வருமானத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றது தவரண்ணத்தின் குடும்பம். வறுமைக்கு இலக்கணமாக தனது குடும்பம் மாறிவிடக்கூடாது என்பதற்காக கையினை இழந்தும் நம்பிக்கையை இழக்காது போராடிக் கொண்டிருக்கின்றார் தவரண்ணம். அரசாங்கத்தால் பலதரப்பட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அந்த உதவிகள் எங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. இந்த 2,50,000 லோன் கொடுத்தாங்க, அதுவும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. நாங்கள் இப்போ ஒரு சின்ன வியாபார கடையை நடத்தி தான் எங்களோட குடும்ப வாழ்க்கையை நாங்கள் ஓட்டிக்கொண்டு போகிறோம். அதாவது இந்த நல்லாட்சி அரசாங்கத்தால் எங்களுக்கு உதவிகளை நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த உதவியினூடாக நாங்களும் நல்ல ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இந்த நல்ல வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்றதுக்கு இந்த அரசாங்கம் எங்களுக்கு முன்வந்து உதவி செய்கிறோம் என்று நாங்கள் காத்திருக்கிறோம். வாழ்வோடு போராடுவது இவருக்கு பழகி போய்விட்டாலும் நிகழ்கால எதிர்கால சவால்களுக்கு முகம் கொடுப்பது சற்று கடினம்தான். சொந்த காலில் எழுந்திருக்க முயற்சிக்கும் இவருக்கு ஊன்றுகோலாக கை கொடுக்க யாருமில்லை. முயற்சியையும் நம்பிக்கையையும் படிக்கற்களாக கொண்டு முன்னேற முயற்சிக்கும் ஒருவரை தோற்கடித்துவிட முடியாது என்பது நிதர்சனமே. வறுமை வாழ்வின் முடிவல்ல, அதுவே வாழ்வை வெற்றி கொள்வதற்கான அடித்தளமாகும். நாட்டில் பல அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையிலும் சில கிராமங்களில் எவ்வித அடிப்படை வசதிகளும் மற்ற நிலையில் மக்கள் வாழ்ந்து வரவே செய்கின்றனர். மட்டக்களப்பு வம்மியடியூட்டி கிராமமும் இவ்வாறானதொரு நிலையிலேயே காட்சியளிக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவான்கரை போரதீவு பற்று பிரதேச செயலக பிரிவில் அமைந்துள்ளது வம்மியடியூட்டு கிராமம். இந்த கிராமத்தில் சுமார் 200க்கும் அதிகமான குடும்பங்கள் வசித்து வருகின்றன. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வம்மியடியூட்டி கிராமத்தில் மீள்குடியேற்றம் இடம்பெற்று 10 வருடங்கள் கடந்துள்ள நிலையிலும் இதுவரை எதுவித வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை. மீள்குடியேற்றப்பட்ட மக்களுக்கு வீட்டு திட்டம் வழங்கப்படாமையால் சிறு குடிசைகளில் காலத்தை மக்கள் கழித்து வருகின்றனர். காலங்களில் குடிநீர் பிரச்சனை அதுக்கண்ட ஒரு திட்டத்தொண்ட இங்க நடைமுறைப்படுத்தினவங்க அதை எந்த விதத்திலையும் சாத்தியப்படல. மக்கள் பெரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கி வராங்க. எந்த விதமான ஒரு சாத்தியப்படுற விஷயமா அந்த விஷயத்தை அவங்க செய்யல. அந்த திட்டம் முற்றுமுழுதான ஒரு தவறான ஒரு இதாக செய்யப்பட்டிருக்கு. அந்த இதால மக்கள் பெரிய ஒரு கஷ்டத்தை முன்னோக்கி வராங்க. அது மட்டும் இல்லாம வம்மியடியூட்டி கிராமத்துல வீதிகள்ன்றது மிக மோசமாக இருக்கின்றது. எங்களுக்கு வீடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ன காரணம்னு சொன்னா புள்ளி காணாமன்னு சொல்றாங்க. அது புள்ளி என்ன விவரம்னு கேட்டா அவங்க சொல்றாங்க இல்லை. இப்போ மற்றவங்களுக்கு எல்லாம் எங்களை காட்டி வசதியானவங்களுக்கு எல்லாம் நிறைய வீடு கொடுத்துருக்குறாங்க. எங்களுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ குழந்தை பிள்ளை இருக்குது, நான் இதுதான் இருக்கிறேன்னு சொன்னதுக்கு ஐயா 2007 3ஆம் மாதத்துக்கு முடிச்சிருந்தா தான் உங்களுக்கு வீடு, இப்போதைக்கு உங்களுக்கு வீடு தர மாட்டோம் என்று சொல்றாங்க.
போக்குவரத்து வசதிகள் இன்மையால் மக்கள் தமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நீண்ட தூரம் கால்நடையாக பயணிக்க வேண்டிய தேவையுள்ளது. நோயாளர்கள் தமது மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மிகுந்த சிரமத்தின் மத்தியில் அதிக பணம் செலவழித்து முச்சக்கர வண்டியில் பயணிக்கின்றனர். அப்ப நாங்க இந்த குச்சிக்குடியில் அவ இந்த குழந்தைய வச்சு திரிக்க அது எனக்கு தெரியும். அந்த வீடு கட்டுப்பட்டது எங்களோட அம்மா இராலத்துல குடியேற்றின கூட அந்த குழந்தை போட்டு திட்டம் அது போல முடிச்சு போய் கிடக்கு சூறாவளியில அதையெல்லாம் காட்டி நாங்க கேட்டோம். அது சாரமாத்திட்டேன். உரிய வீதி கட்டமைப்பு இன்மையால் வாகனங்களில் பயணிக்க முடியாத நிலையும் காணப்படுகின்றது. மின்சாரமின்மையால் இரவு வேளைகளில் மாணவர்கள் கல்வி கற்க முடியாதுள்ளது. இந்த மக்களின் அவல நிலை தொடர்பில் அரசு அதிகாரிகளின் கண்களுக்கு புலப்படாது போனது ஏன்? இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுப்பார்களா? அகில இலங்கை சமுத்திய உத்தியோகத்தர்கள் தேசிய மாநாட்டில் கலந்து கொண்டு தற்போதைய அரசியல் நிலைமைகள் குறித்து அமைச்சர் எஸ்.பி. திசாநாயக்க இவ்வாறான கருத்தினை வெளியிட்டார். அகில இலங்கை சமுத்தி உத்தியோகத்தர்களின் தேசிய மாநாடு கண்டி ஊடரட்ட கலாசார மண்டபத்தில் நடைபெற்றது. ආණ්ඩුව හදලා තියෙන්නේ එක්සත් ජාතික පක්ෂයත් එක්ක එක්සත් ජාතික පක්ෂය තමයි ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து நாங்கள் இந்த அரசாங்கத்தினை உருவாக்கியுள்ளோம். ஐக்கிய தேசிய கட்சிதான் எமது ஜனாதிபதியை ஜனாதிபதியாக்குவதற்கு அவசியமான மகத்தான சக்தியை வழங்கியது. இதனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகிய இரண்டினையும் கைகளில் ஏந்திய வண்ணம் அவர் ஜெனீவா சென்றிருக்காவிட்டால் இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றியிருக்க முடியாது. ஆனால் அவர் அதை செய்தார். கட்சி இரண்டினதும் கொள்கை வெவ்வேறாகும். உட்பூசல்கள் இருக்கின்றன. ஆனால் இவை அனைத்துக்கும் மேலாக இரண்டு கட்சிகளையும் ஒன்றிணைத்து செல்லும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன திறமையானவராக உள்ளார். இதை நன்றாக செய்து கொண்டிருக்கின்றார். புதிய கட்சியை உருவாக்குவதற்காக சிலர் கூறுகின்றனர். ஆனால் அவ்வளவு இலகுவான விடயம் அல்ல. புதிய கட்சியை உருவாக்குவதாகவும் செல்வதாகவும் கூறிக்கொள்பவர்கள் கட்சியை விட்டு செல்லவில்லை என எங்களுக்கு கூறுகின்றனர். இலங்கையில் உள்ள தமது படகுகளை விடுவிக்குமாறு கோரி தமிழகத்தின் காரைக்கால் துறைமுகத்தை முற்றுகையிட்டு 6 மாவட்ட மீனவர்கள் இன்று போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். இலங்கை அரசாங்கத்தினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள தமது விசைப்படகுகளையும் சிறையில் உள்ள மீனவர்களையும் விடுவிக்குமாறு கோரி தமிழகத்தின் நாகை, காரைக்கால், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களின் மீனவர்கள் காரைக்கால் துறைமுகத்தில் முற்றுகை போராட்டத்தை இன்று ஆரம்பித்துள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கை கடற்படையினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 75 விசைப்படகுகளையும் தமிழக மீனவர்களையும் விடுவிக்க வேண்டும் என்றும் மீனவர் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான பேச்சுக்களை தொடங்க வேண்டும் எனவும் தமிழக மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மீனவர்களுக்கான தனியான அமைச்சு உருவாக்கப்பட வேண்டும் என்பதுடன் இலங்கையில் சேதமடைந்துள்ள தமது விசைப்படகுகளுக்கு உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்றும் மத்திய மற்றும் மாநில அரசுகளை வலியுறுத்தி கடந்த 24ஆம் தேதி முதல் 6 மாவட்ட மீனவர்களும் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 26ஆம் தேதி இந்திய குடியரசு தினத்தன்று மீனவர்கள் நாகையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் ராமேஸ்வரத்தில் 5ஆம் நாளாக நேற்றும் 800க்கும் அதிகமான விசைப்படகுகள் கடலுக்கு செல்லவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக மீனவர்களின் தொடர்ச்சியான போராட்டத்தின் மற்றொரு கட்டமாக காரைக்கால் துறைமுகத்தை சாலை, இருப்பு பாதை மற்றும் கடல் ஆகிய 3 வழித்தடங்களிலும் முற்றுகையிட்டு இன்று போராட்டத்தை மீனவர்கள் ஆரம்பித்துள்ளனர். கல்முனை பிரதான பஸ் தரிப்பிடத்திலிருந்து சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கல்முனை பஸ் தரிப்பிடத்திற்கு அருகிலிருந்து இந்த சடலம் நேற்று பிற்பகல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மட்டக்களப்பு பெரிய கல்லாறு பகுதியைச் சேர்ந்த 45 வயதான தனியார் பஸ் நடத்துனர் ஒருவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் கல்முனை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கல்முனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். செய்தி பார்வை அடுத்து. விளையாட்டு மற்றும் உடற்கூற்று வாரத்தின் 5ஆம் நாள் நிகழ்வுகள் விகாராமதேவி பூங்காவில் இன்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் விளையாட்டுத்துறை அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகரவும் கலந்து கொண்டிருந்தார். நாட்டில் அதிகரித்து வரும் தொற்றா நோய்களின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. வத்தலையில் பிரதிபுர கடலில் குளிக்க சென்ற 2 நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். நேற்று பிற்பகல் இவர்கள் இந்த அனர்த்தத்தினை எதிர்நோக்கியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர தெரிவித்தார். இவ்வாறு நீரில் மூழ்கிய ஒருவர் காப்பாற்றப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். மற்றவரின் சடலம் கரையொதுங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் தலவாக்கலை பகுதியைச் சேர்ந்த 20 வயதுடைய 2 உயிரிழந்துள்ளனர்.
நாவலப்பட்டியிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த ரயிலில் மோதுண்டு 17 வயது சிறுவன் காயமடைந்துள்ளார். ஹட்டன் ரயில் நிலையத்திலிருந்து ரயிலில் ஏறுவதற்கு முற்பட்ட சந்தர்ப்பத்திலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் காயமடைந்த சிறுவன் டிக்கோயா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அந்த தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை இரவு 8 மணிக்கும் மணித்தியால செய்தி 2:25க்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.